தற்போதைய முக்கிய செய்தி. கிண்டி அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிண்டி அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிண்டி அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனை கத்தியால் குத்திய வழக்கில் விக்னேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த விக்னேஷை கிண்டி போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விக்னேஷ் தனக்கு ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. குறிப்பாக விக்னேஷ் தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர் விக்னேஷ் ஒரு இதய நோயாளி என்றும் அவரது தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் மீது எந்த ஒரு வழக்கும் இல்லை என்பதும், அது மட்டுமல்லாமல் தாய் மீதான பாசத்தில் ஆத்திரத்தில் இது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டதாகவும் மனு தாக்கல் செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் இதய நோயாளி என்பதை மையமாக வைத்து அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை தரப்பில் சட்டத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.